சோ ஒரு பிளாட் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம்லாம் என்னது? இப்போ ஒரு பிளாட் வாங்கும்போது ஃபர்ஸ்ட்டு என்ன பார்க்கணும்னா, எங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு தான் மெயினா பார்க்கணும். இப்போ நான் நெறைய கஸ்டமர் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அவங்க என்ன அவங்க சொல்ற ஃபீட்பேக் என்னன்னா, எங்க வீட்ல இருந்து சைட் தூரமா இருக்கு. ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு." ஸோ இந்த மாரி நெறைய சொல்றாங்க. ஸோ நம்ம டிஸ்டன்ஸ்ங்கிறது மேட்டர் இல்ல. எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ அந்த இன்வெஸ்ட் பண்ற இடத்துல வந்து அப்ரிசியேஷன் குரோத் எப்படி இருக்கும்? பிஃபோர் 10 இயர்ஸ் வந்து அங்க எப்படி இருந்தது? இப்போ கரண்ட்டா எப்படி இருக்கு? ஸோ ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த அப்ரிசியேஷன் குரோத்த ஃபர்ஸ்ட்டு அவங்க கன்சிடர் பண்ணணும். 2வது வந்து லீகல். இப்போ நெறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய லேஅவுட்ல இடம் வாங்கிட்டு, அத வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாம இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, லீகல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம். ஸோ கோர்ட்ல கேஸ் அந்த மாரி நெறைய போயிட்டு இருக்காங்க. அதனால மெயினா வந்து லீகல் மெயினா பார்க்கணும். இப்ப நாங்க என்ன பண்றோம்னா, 36 இயர்ஸா எங்க ஓன் லேண்ட தான் நாங்க வந்து ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நாங்க லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதே கம்ப்ளீட்டா எல்லா லீகலும் பார்த்துடுறோம். அதனால கஸ்டமருக்கு வந்து அந்த மெயினா லீகல் செக் பண்ணணும்.